என்ன பொறுத்தவரையில நான் நிதானமா தான் நடந்துகிட்டேன். ஆனா அந்த நிதானம் கட்டு பேசினானே அந்த ஜெயக்குமார், அவன் எங்கே? செல்வம், எஜமான் கூட இறக்கப்பட்டு நடந்திருக்கிறார். அடுவாய்ப்ப அவர் கோபத்து கலந்துட்டு எங்க போன அந்த ஜெயக்குமார்? ஐயா கொஞ்சம் பொறுங்க, என் ஃப்ரெண்டு சொன்னா வராம இருக்க மாட்டான். நிலத்தை வைக்க போயிருக்கிறாரு இல்ல, 2 லட்சம் ஆச்சே, ஒத்த நோட்டா இருக்கேன்னு ஒரு வாரமா என்றாரா? நல்ல கண்ணு, உன் கொள்ளி கண்ணை வச்சுக்கிட்டு கேலி பேசாத. கம்முனு இருங்க. கேள்வி கேட்டீங்கல்ல, கேள்வி அன்னைக்கு சவால் விட்ட உன் சிநேகிதரை வர சொல்லேன்பா. வீராப்பு பேசினானே அவரை வர சொல்லு. கோகுல்தாஸ், தூக்குல தொங்க போற கைதிக்கு கூட கருணை மனுக்கு நேரம் கொடுக்கறாங்க. கொலை செஞ்சவங்களுக்கே அப்படி நேரம் கொடுக்கும்போது ஒண்ணுமே தெரியாத அந்த அப்பாவிகளுக்கு நேரம் கொடுத்தா என்ன? இவங்க எல்லாம் உன் மண்ணுல வாழ்ந்தாங்களே தவிர உன் பணத்தையா கொள்ளையடிச்சாங்க. ஏயா இப்படி அநியாயம் பண்ற? உன் சிநேகிதன் எனக்கு சவால் விடல, என் அந்தஸ்துக்கும் என் கௌரவத்துக்கும் சவால் விட்டு இருக்கான். என்னை தொட்டவரை கூட நான் விட்டுடுவேன். ஆனா என் சுயமரியாதையை தொட்டவன் சுத்தமா மண்ணோடு மண்ணுதான். முதலாளி, ஒரு வாரம் முடிஞ்சு 1 மணி நேரம் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஏய் இடிச்சு தள்ளுங்க. சொன்னா கேளுங்க. ஐயா சொன்னா கேளுங்க. நல்லா பாத நிறுத்தியா? உன்னை கையெழுத்து கும்பிடுற, நிறுத்துப்பா. கணக்கப்பிள்ள, நீ யாரும் சொல்லியா? கோகுல்தாஸ், கணக்கப்பிள்ள. கணக்கு பாத்தியா? கணக்கப்பிள்ள, கோகுல்தாஸ் உன்னை கையெழுத்து கும்பிடுற. குடிசையோட சேர்த்து மொத்தமா தர்ற மட்டமாக்கிடுங்க. புல்டோசர் இல்ல, எலிபென்ட் டோசர். பக்கம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இனிமே இந்த குப்பத்துல ஒரு குடிசை கூட இடிக்க விட மாட்டேன். அப்படி இருக்கிறதுனா முதல்ல என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் போ. முதல்ல என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் போ. அந்த பக்கம் யாராவது தடுப்பீங்க, உழைச்சிருவேன். என்னடா அதெல்லாம்? போனோண்டா. என்னடா விளையாடுற? பணத்தை கேட்டா பணத்தை கொண்டு வந்திருக்க. வாழ்க்கையே விளையாடுதாண்டா. இத பாரு, பணத்துக்கும் நிறைய ஒத்துமைங்க இருக்கு. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பணத்துக்கும் தெரியாது, பணத்துக்கும் தெரியாது. பணத்தை பறிச்சு வைக்கிறதும் பூமியில் தான், கள்ள பணத்தை பறிச்சு வைக்கிறதும் பூமியில் தான். விலையை கொடுக்க வந்தியா விளக்க சொல்ல வந்தியா? எங்கடா பணம்? அப்படி கேளு. பசங்களா, முதலாளி திறந்து காட்டுங்கடா பணத்தை. ஜெயக்குமார் அண்ணா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த குப்பத்து ஜனங்களோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. என்ன கோகுல்தாஸ், ஏயா பணத்தை பார்த்த உடனே போட மாதிரி வாய பழக்கிற? அள்ளு. கணக்கு பணம் வந்தாலும் கொஞ்சம் முறுக்குதான். பேசாத. ஓகே சார். பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு இந்த பணத்தை எடுத்து முகத்துல தூக்கி எறிங்க. இனிமே இந்த நிலம் இந்த குப்பத்துக்கே சொந்தம். ஏழைக்கு ஏது பணம்னு நினைச்சோம், இப்ப பணக்கார ஏழை எல்லாம் உருவாயிட்டான். மைனா விழுன்னு பிளான், ஆனா நாம எல்லாம் விழுந்துட்டோம். அந்த குப்பத்து பயலுக்கு
நமக்கு ஹரியானாவோ பஞ்சாபோ விழுந்திருக்கணும். லாட்டரியில ஏதோ மொத்தமா அடிச்சிருக்கான். மைனாவை இழந்துட்டமே தவிர மத்த வகையில நமக்கு லாபம் தானே. 10,000 பெறாத இடத்துக்கு 2 லட்சம் வாங்கிட்டோமே. வாங்கிட்டோமா? வாங்கிட்டேன். முதலாளி 2 லட்சம் வச்சேன், காணமடா. முதலாளி என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அங்க பாருங்க, ஏதோ லெட்டர். திருடனுக்கு திருடன் கணக்கு பண்ணிட்டான். பரவாயில்லை. தம்பி கோகுல்தாஸ், கள்ளப்பணத்துக்கு கணக்கு வேணுமடா. இல்லாவிட்டால் வருமான வரிக்கு நீ ஆளாவாய். உன் நன்மையை முன்னிட்டு உன் பணத்தை எடுத்தே உன் நிலத்தை வாங்கி தந்து விட்டேன். கணக்கு வந்து விட்டது, கருப்பு வெளுத்து விட்டது, குப்பத்தின் கஷ்டமும் தீர்ந்து விட்டது. வாழ்க நீ குப்பத்து ராஜா ஜெய்குமார். முதலாளி சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே வாழ்க்கை இருக்கிறான். வயிற்றுல கிளப்பி இருக்கிறான். முதலாளி உடனடியா போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட கட்டி விட்டு. எப்படா முடியும்? கணக்கில் வராத பணமாச்சடா. நல்ல கண்ணு, இது சாதாரண கருதாசி இல்ல, பயங்கர சவால். இவனான ஆனான்னு முடிவு பண்ணணும். நல்ல கண்ணு, இந்த ஜெயக்குமார் யாரு எவன்னு இவன் ஜாதகத்தை கண்டுபிடி. விதியை நான் எழுதுறேன். ஒட்டி எத்தி பொட்டாட்டமா வடைய சுட்டுக்கணும் 10 பைசா அது நியாயமா? நியாயம் இல்லாம என்ன அவளை ஏறிக்கின்னு போகுதே, அத்தை சட்டை இறக்கி விட. அப்படி சொன்னா இந்த அர்த்தம் அதாண்டி அர்த்தம். துண்ணா துணுக்கு துண்ணாட்டி போங்கடி. என்னமோ சரக்கு ஒஸ்தியா இருந்தா துட்டும் ஜாஸ்தியா இருக்கும். என்ன 2 வடை கொண்ட வடையெல்லாம் தீர்ந்து போச்சியா? இத்தோட 24 வடை தின்னுருக்க. இன்னமே வடை கேட்ட வடை சட்டியை தான் துண்ணணும். அப்பா, இது வரைக்கும் ஓசில 24 வடை தின்னாச்சு. நாளைக்கு குடுக்கலன்னா வடை சட்டியை தான் தின்னணும். ஆட்டோ பாவி கான்ஸ்டபிள் அடாவடி. யாயா காட்டி கொடுத்த உனக்கு ஓசி வரையா? ஓசி துட்டேடு. உன்னாலதான் என் வேலை போச்சு. எனக்கு வேலை வாங்கி கொடு, நான் துட்டை எடுக்கிறேன். ஏயா உன்னை எவையா பாட்டில டெஸ்ட் பண்ண சொன்னது? உன்னை யார் பாட்டில சாராயத்தை ஊத்தி தண்ணின்னு குடுக்க சொன்னது? இப்ப என்னன்ற நீ என்னன்ற? நீ துண்ண வடக்கு துட்டை எடுத்து கீழே வையன்ற. என் வேலையை வாங்கி குடுன்ற. நல்லா இருக்குது நியாயம். யோ மரியாதையா துட்டை எடுத்து கீழே வைக்கல, வேட்டி சட்டை அவுத்து வச்சுட்டு ஓடு. என் வேலையே போயாச்சு. எத்த அவுத்தான துணி அவுக்கிறாரா? இல்லையே. அடே, நம்ம கான்ஸ்டபிள் சாரு எங்க இப்படி என்னோட வேலை போனதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான். அப்ப இப்ப வேலையில இல்லையா? இல்ல நாய்க்கிறேன். அட பாவமே, ஒன்னால வேலை போச்சுன்னா நீ தான் வேலை கொடுக்கறதா நியாயம். நான் என்னத்தையா வேலையை கொடுக்கறது? பாரதத்துல கிருஷ்ணன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா என்ன சொல்லினாரு? என்ன சொல்லி இருக்கிறாருன்னா அட அத்தான் என்ன சொல்லினாருன்னு கேக்குறேன். என்னமோ சொல்லினார். என்ன தண்ணி எடுத்தா வேலை கொடுன்னு சொல்லினாரா? அது பாரதம் வச்சுல கண்ண பரமாத்மா எங்கேயாவது ஒரு பக்கத்துல சொல்லி இருப்பாரு. அதனால நீ வேலை கொடுக்கறதா நியாயம். என் கையில ஒரு வேலையும் இல்ல. அந்த ஆள் எங்கேயாவது போய் வேலை தேடிக்கணும். நாய்க்கிறேன். எனக்கு திருடனை புடிச்சுதான் பழக்கம். அவங்கிட்ட போய் எனக்கு வேலை கொடு அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அதானே, எப்படி கேட்க முடியும்? அதனால நீ வேலை கொடுக்கறதா நியாயம். அல்லாங்காட்டி அவர் அவுக்குறதா நியாயம். அதான் சரி. பாவி ஒன்ன போய் கூப்பிட்டேன் பாரு. என்ன நீ? எனக்கு வேலை வேணும். வேலை தானே? பாரியா, இங்க வடை சட்டி, இட்லி பானை, அண்டா கொப்புரை எல்லாத்தையும் நீதான் விளக்கணும். வீட்டுல அதைத்தான் நான் செய்யறேன். இங்கே விளக்கிறேன். பருப்பு மசாலா அரைக்கணும். அரைக்கிறேன். கிணத்துல இருந்து தண்ணி இழுத்து போயிடுவாங்க, ஊத்தணும். ஊத்துறேன். மெய்யாலுமா? சத்தியமா சொல்றேன். வயிற்று பிழப்புக்காக நீ எத்த சொன்னாலும் அத்தான் நான் செய்யறேன். சரி, இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன். அத போய் அரை. ஆண்டவா, ஆரம்பமே அறவையா? அட போ.